அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தேசத்துல பெரிய காரியத்தை செய்வார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய விண்ணப்பங்களும் நம்முடைய கண்ணீரும் ஒரு நாளை வீணாகல. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் ஆம் என்று கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென். நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புற ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். புற ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, புற ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் மேன்மை பாராட்டப்படணும், அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். நீ உண்மையோடு நீதியோடு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பேசுங்க. ஆண்டவர் புறஜாதிகளை சந்திப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, புறஜாதிகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும்படி கர்த்தர் செய்வார். ஆகினால புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மையப்படத்தக்கதாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்க. கர்த்தருக்குள் கர்த்தரை மையப்படுத்துங்க. அவருக்குள் உண்மையா இருங்க. நீதியோடு நடந்து கொள்ளுங்க, நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்க, உத்தமத்தோடு நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி ஆண்டவரே, புற ஜாதிகள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த வசனத்தின்படி நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு நீதியோடு வாழ உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும், இரக்கத்தை பாராட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உடைய வல்லமை வெளிப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், மூடிமறை நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.